முதல்ல தொழுகையில பாவ மன்னிப்பு இருக்கு. ஃபர்ஸ்ட் தாய் அதுதான். இஸ்திக்ஃபாருடைய தாய் யாரு? தொழுதுட்டா என்னெல்லாம் போகுது அவனை விட்டு. சொல்றாங்களே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு நாளைக்கு 5 முறை ஒருத்தர் வீட்டுக்கு முன்னாடி ஓடக்கூடிய ஆறுல 5 முறை குளிச்சாருன்னு சொன்னா அவன் உடல்ல எதுவும் ஒட்டிக்கிட்டு இருக்குமான்னு சொல்லிட்டு கேட்டாங்க. அழுக்கு ஒட்டிக்கிட்டு இருக்குமான்னு. அப்படி எப்படி ரசூலுல்லாஹ் ஒட்டிக்கிட்டு இருக்கும்? சுத்தமால இருப்பார் அவரு. ஒரு நாளைக்கு 5 முறை அதான் ஆத்துல குளிக்கிறாரு. அவர் வீட்டு முன்னாடி இருக்கக்கூடிய ஆத்துல குளிக்கிறாருன்னு சொன்னா அவர் உடம்புல எப்படி அழுக்கு ஒட்டிக்கிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சொன்ன உடனே தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அதே போல தம்பா தொழுகை. 5 வக்து தொழுகையை நீ கரெக்டான முறையில், பேணுதலான முறையில், இஹ்லாஸான முறையில், மனபாரம் இல்லாம, முகஸ்துதி இல்லாம நீ தொழுதின்னு சொன்னா உனக்கு எந்த பாவமும் தங்காது, உதிர்ந்து போகும் சொல்லி சொன்னாங்க. உதிர்ந்து போகும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா திக்ர்ல அடிச்சு கலக்கி வெளியில கொண்டு வந்துடும். ஒரு பாவத்தை இருக்க கூடாது உடம்புல. ஒரு நாளைக்கு மட்டும் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அப்படின்னு 100 முறை ஒருத்தன் சொல்றான், அல்லது சுப்ஹானல்லாஹி